ஒரு நாள் காட்டு ராஜா சிங்கம் வேட்டைக்கு போகும்போது அதோட காலில் அடிபட்டுருச்சு. இதை கேள்விப்பட்ட எல்லா மிருகங்களும் சிங்கராஜாவை போய் நலம் விசாரிக்க, அப்போ வந்த நரி சிங்கராஜாவை பார்த்து நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிச்சான். அதை கேட்ட சிங்கத்துக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. நானே அடிபட்டு வழியில கஷ்டத்துல இருக்கேன், நீ நடந்ததெல்லாம் நன்மைக்கே நான் சொல்ற அப்படின்னு கோவப்பட்ட சிங்கம் நிறைய குகை சிறையில அடைக்க சொல்லி தினமும் ஒருவேளை சாப்பாடு மட்டும் போட சொல்லிருச்சு. இதை கேட்ட நரிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்படியே சிறிது நாள் கடக்க சிங்கராஜாவோட கால் சரியானதும் சிங்கம் மறுபடியும் வேட்டைக்கு போச்சான். என்னதான் கால் சரியா இருந்தாலும் காலில் பட்ட அடியின் காரணமா சிங்கம் நொண்டி நொண்டி போக அதை பார்த்த எல்லா மிருகங்களும் நொண்டி ராஜா நொண்டி ராஜான்னு சொல்லி கேலி செய்ய, அதை கேட்டு சிங்கத்துக்கு மறுபடியும் கோவம் பயங்கரமா வந்துருச்சு. அந்த கோவத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாத சிங்கம் நரிக்கு இனிமேல் காய்கறிகளை உணவா போடுங்க, அதுவும் ஒரு வேளை போடுங்கன்னு உத்தரவு போட்டுச்சான். இதை கேட்ட நரிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயி, ஏன் நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம தேவையில்லாம ஏதோ சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே திட்டிக்கிட்டு மனசளவுல நொந்து போச்சான். இன்னொரு நாள் சிங்கம் வேட்டைக்கு போக அதுல காலில் அடிபட்டு இருந்த காரணத்தினால அதால சரியா வேட்டையாட முடியல. அப்படியே மெல்ல நடந்து நடந்து ரொம்ப தூரம் போயிருச்சு. அப்பதான் தூரமா ஒரு ஆடு கட்டி போட்டிருக்கத பார்த்துட்டு, ஐயா வேட்டை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போய் அந்த ஆட்டை அடிச்சு சாப்பிடுது. அப்பதான் திடீர்னு ஒரு கூண்டு அது மேல வந்து விழுக, அதுக்கு அப்பதான் தெரியுது, ஐயோ நம்ம பொறியில மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அப்ப அங்க வந்த சிப்பாய்கள், நம்ம இளவரசர் பழகுறதுக்கு நல்ல சிங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை தூக்கிட்டு அரசவைக்கு போறாங்க. அரசவைக்கு போன அவங்க அரசர் முன்னாடி அந்த கூண்டுல இருந்த சிங்கத்தை திறந்து விட்டாங்க. அப்ப அந்த சிங்கம் நொண்டி நொண்டி நடந்து வந்துச்சு. அதை பார்த்த அரசருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. இளவரசர் பழகுறதுக்கு இது சரியான சிங்கம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தை திருப்பியும் காட்டிலேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே சிப்பாய்கள் அந்த சிங்கத்தை தூக்கிட்டு போய் காட்டிலேயே விட்டுட்டாங்க. அப்பதான் அந்த சிங்கத்துக்கு நரி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நடப்பவே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு அது சொல்லுச்சு. அது இதுதானா அப்படின்னு யோசிச்ச சிங்கம் வேகமா தன்னோட குகைக்கு போய் நரியை விடுவிச்சது மட்டும் இல்லாம அந்த நரிய தன்னோட மந்திரி ஆக்கிருச்சு. அப்ப அந்த நரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சான், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு.